மக்களே வணக்கம். நான் வந்து 10 மக்களே நாங்கள் சென்னைக்கு வந்து 23 வருஷம் ஆகுது சென்னைக்கு வந்து. இன்றைக்கி நான் வாடகை வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் வாடகை கட்டாமல் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இவங்க வந்து அண்ணாடம் காட்சி என்ன சொன்னாங்க, அந்த வாடகை வீட்டுக்கெலாம் வந்து தனியாக மீட்ரு வைக்கணும்னு சொன்னாங்க. கரண்ட் பில்லு மீட்ரு தனியாக வைக்கிறது, இபி பார்த்து தனியாக வைக்கிறேன்னாங்க. அவங்களே வந்து நீங்கள் எவ்வளோ வருதா பில்லு கட்டிக்கலாம் சொன்னாங்க. அவங்களும் செய்யலை. இப்போ நம்ம சாலை ஐயா வந்தார், 5 வருஷம் அவர் ஆட்சி நடத்துறாரு. அவர் ஆட்சி இந்த 5 வருஷம் வரும்போது ஆட்சிக்கு வரும்போது இந்த வருஷம் முதல்ல அவர் ஐயா சிஎம் ஆகும்போது நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் எல்லாத்தையும் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டுலாம் சொல்லி அவருக்கு நீங்கள் ஓட்டு ஸ்டாலின் அவருக்கு ஓட்டு போடுங்க, கொஞ்சம் நல்லது நடக்கும் நமக்கு அப்படின்னு அவ்வளோ சொல்லி இருக்கிற 50 100 150 பேர் நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். எனக்கு சொந்தவர்கள் எல்லாம் சொல்லி அந்த போய் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. கன்ஃபார்மாக நானும் அவருக்கு தான் போட்டேன். அந்த ஆளுங்க தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களை ஓட்டு போட்டு நான் ஒன்றும் பண்ணல, இன்னும் கடனாக தான் அதிகமாக ஆனேன். இந்த வாடகை வீட்டுக்காரங்களுக்கு வந்து தனியாக இபி பில் வச்சு என்ன ஆச்சு, இந்த சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாடகை வீட்டுக்கார்ட்ட 8 ரூபா 7 ரூபா யூனிட் வாங்கிடுறாங்க. நான் வந்து ஒரு டிவி, ஒரு ஃபேனு, ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். 850 1000 1550 கட்டுறேன் மாதத்துக்கு. ஒரு மாதம் 8 வரும். கொஞ்சம் லீவ் போட்டு வீட்டில் வேலை வீட்டில் இருந்தால் 1000 1500 வரும் ஒரு மாதத்துக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கக்கூஸ் காசு அது தனி 300, இந்த கக்கூஸ்க்கு அதுக்கு 300 ரூபா, அப்புறம் வந்து தண்ணிக்கு 300, மொத்தம் 8 9,000 நான் மாதம் வாடகை கொடுத்து 2 பசங்களை படிக்க வச்சு எங்கே நான் முன்னுக்கு வர முடியும் சொல்லுங்கள். நான் என்ன எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் எல்லாம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? எங்கள் மூஞ்சி இழிச்சு வயது எழுதி ஒட்டிக்கு தான் நான் கேட்குறேன். ஏண்டா ஆட்டோக்காரன், பெயிண்டர், இந்த கொத்தனாருங்க இவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் லேடிஸுக்கு பணிமாரி அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. மக்கள் கஷ்டப்படும் போராட்டம் அந்த நிமிஷம் வந்து நிற்கணும். சிஎம் அவர் தான் சிஎம். கஷ்டப்படுற நான் கத்திட்டே இருக்கணும், நீங்கள் மட்டும் கேட்டே இருக்கணுமா? சொல்லு பாப்பா, என்னதான் நடக்குது சொல்லு பாப்பா. இன்னும் இருக்க வந்து நாங்கள் பிச்சைலாம் தான் ஆகணுமா? நாங்கள் சொந்தமாக வீடு கூடாது, நல்லா வந்து இருக்கக்கூடாது. நாங்கள் இங்கே வந்து தமிழில் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான். இல்லாத மட்டும் அடிமட்டத்துக்கு போகிறான். நான் ஒன்றா சொல்கிறேன், கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருச்சு. ஆன்லைனில் லோன் வாங்கி நீ எவ்வளோ பேர் கடனாக ஆகிறான். எவனாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்து எவனா தெரியாமல் வந்து லோன் வாங்கி சொல்லி லோனை கொடுத்துட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆதார் கார்டு கொடுத்தா மக்கள் எல்லாத்துக்கும் லோன் கொடுக்கணும். இப்போ எங்களை பேர் கஷ்டப்பட்டு மக்கள்லாம் ஒரு வட்டி இல்லாமல் ஒரு வட்டின்னு ஓசலி கொடுக்க தேவை. நீ ஒரு 30%, ஒரு 10%, ஒரு 2%, 100க்கு 1 ரூபா, 100க்கு ஒரு 50 பைசா அப்படிங்களுக்கு வட்டி கொடுத்தா நாங்கள் பெயிண்டருங்க, எங்கள் ஆட்டோ ஓட்டுருங்க, பஸ்ஸு டிரைவருங்க, எங்கள் தூய்மை பணியாளர் அம்மாங்க எல்லாமே அக்காக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு கம்மியானது கொடுத்து. ஆனால் நியாயமாக இருக்க மாட்டாங்க. நியாயமாக திருப்பி கட்டிடுவோம். உங்களை மாதிரி ஏமாற்றி ஓட மாட்டோம். 100 கோடி கூட கொடுத்து ஏமாற்றி ஓடுறோம்னா நாங்கள் எங்கள் அந்த ஆளுங்க நாங்கள் கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கு, இந்த வாட்டி நாங்கள் தான் பார்த்துக்கு, நாங்கள் ஓட்டு போடாத நீங்கள் ஜெயிக்க முடியும் பார்த்துக்கு. இந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாமே நீ என்ன அவங்க இதெல்லாம் அவங்க எத்தனை பேர், ஒரு 1.5 கோடி மக்கள் நினைக்கிறேன் நம்ம ரேஷன் வச்சுருங்க. இவங்கள வச்சு அரிசி போடுறேன், அதை போடுறேன், இதை போடணும். அங்கே ரேஷன் அடிக்க போனால் அது ஒரு பித்தலாட்டம் நடக்குது. எனக்கு என்ன விஷயத்தே தெரியல. இந்த மாதிரி மக்களே பார்த்து ஓசி இது பண்ணுங்க. நம்ம கஷ்டப்பட்டுலாம் போதும். வணக்கம் மக்களே.